வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமான மகா புண்ணியயோகம் பெற்ற ராசிதான் இந்த சிம்ம ராசி. இந்த சிம்மராசி நாதன் சூரிய பகவான் ஆத்மகாரன். முழு பாபக்கிரகமாக இருந்தாலும் அனைத்து ஜீவராஜிகளுக்கும் ஒளியை கொடுக்கும் கிரகமும் உலகத்தை ஒளியேற்றி வழிநடத்தும் கிரகமும் இந்த சூரிய பகவானே. சூரியன் இல்லை என்றால் உலகம் இல்லை, உலகத்தில் ஒளி இல்லை என்றால் இருள் சூழ்ந்துவிடும். அப்படிப்பட்ட இருளை நீக்கக்கூடிய மகா பாக்கியோகம் பெற்ற ராசிதான் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்கள் என்று கூறலாம். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவான் பெரும் தனவரவுகளையும் பணவரவுகளையும் ஒரு மனிதருக்கு இப்பூலையில் வாரி வழங்குவதில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறுகிறார். அதனால்தான் குரு பகவானை பொறுத்த குரு பகவானுக்கு மற்றும் ஒரு யோக பெயரான தனக்காரன், பெரும் பணக்காரன் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதருக்கு பல நூறு கோடி பணங்களை வெகு இலகுவாக கையாள நினைப்பவரும் இலகுவாக கோடீஸ்வர யோகத்தை அள்ளி கொடுப்பவரும் குருவுக்கு நிகர் குருவே. அதனால்தான் குரு பகவான் கொடுத்தால் எவரும் தடுக்க முடியாது. குரு பகவான் கொடுத்தால் திரண்ட சொத்துக்களை வாங்குவதற்கு பெரும் தனக்கார யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் வாரி வழங்க கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். அவர் அரசியலுக்கும் சொந்தக்காரராக இருக்க அமானுஷமான நிரந்தரமான சொத்து சுகத்தை ஸ்திர சொத்து யோகத்தை அனுபவிக்கும் குரு பகவான் மிகவும் ராஜயோகத்தை தருகிறார். அதனால்தான் இந்த குரு பகவான் ஒரு மனிதனுக்கு சரராசி என்று சொல்லக்கூடிய மேஷராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர் ராசி போன்ற 4 ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் இருந்து அவர் இருந்த வீட்டின் அதிபர் ஆட்சியோ உச்சவோ கேந்திரமோ பெற்று அவர் அரபு கிரகமான ராகுபோவான் ஷாரபோ கேதுபோவான் சாரம் பட்டிருந்தால் திடீரென விபரதராஜ யோக வழியில் அவர் கோடீஸ்வர யோகத்தை பல ஜாதகக்காரருக்கு தந்து விடுவார். அந்த வகையில் சிம்மராசிக்கு பிறந்த ஒரு ஜாதகனுக்கு அவர் பிறந்த கிரகம் ஆட்சியாக இருந்து அந்த ஆட்சிப்பட்ட சூரிய பகவானை குரு பகவான் பார்த்தால் இது சிவராஜ யோகம் எனப்படும். அதாவது ஒளியின் கிரகமான சூரிய பகவானுக்கு பணக்கிரகமான குரு பகவானின் பார்வை கிடைப்பதனால் இந்த ஜாதக மிகவும் தனக்கார யோகம் பெற்று அரசியலிலும் அரசாங்கத்திலும் வழிநடத்தக்கூடிய மகா பாக்கிய யோகம் பெற்றவராக இருக்கின்றார் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இந்த சிம்ம ராசியில் முதல் தரமான நெருப்பு ராசியான மேசராசி இருக்கும் பொழுது அவர் அஸ்வினி சாரத்தையோ பரணி சாரத்தையோ சுயசாரமான கார்த்திகை சாரத்தையோ பெற்று விடுவார். அந்த அஸ்வினி சாரத்தை பெறும் பொழுது கேது ப்ளஸ் குரு இணைஞ்சால் அது கேல யோகம் கோடீஸ்வர யோகம் ஆகும். அதாவது இந்த கேது பகவானி சாரத்தை இந்த குரு பகவான் பெறும்பொழுது இந்த ஜாதக பிறந்த இடம் பிறவிலேயே இவர் பெரும் தனக்கார யோகம் பெற்றவராக பூர்வ புண்ணிய யோகம் பெற்றவராகவும் ராஜயோக சக்கரவர்த்தியாக முற்பிறவில் இவர் பேரரசராக வாழ்ந்தக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார். இதே அவர் யோகம் பெற்ற பழனிச்சத்தை பிறந்திருந்தால் இந்த ஜாதக அமானுஷ்யமான ஆற்றலை இப்பிறவில் பெற்று தருவார். கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தால் அவர் பிறவியில் எப்பொழுது பிடிவாதக்காரர் இருந்து காரியத்தை சாதித்தையும் மகா வல்லமை யோகம் பெற்றவராக இருப்பார். இப்படிப்பட்ட ஜாதருக்கு இந்த மேஷராசியில் உள்ள குரு பகவான் சிம்மத்தில் உள்ள சூரிய பகவானை பார்க்கும் பொழுது இந்த சூரிய பகவானுக்கு அனுமானுஷமான ஆற்றல் கிடைத்து அந்த சூரிய பகவான் மிகவும் சூப்பராக வேலை செய்து இவர்களை அரசியல் மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் அந்தஸ்து படைத்தவராக ஆல்ரெடி ஐஸ்வர்யம் ஊட்டவராக மெகா பணச்சக்கரவர்த்தியாக மாறக்கூடிய நேரத்தையெல்லாம் இந்த சூரிய பகவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசி இருக்கும் பொழுது இந்த ஜாதருக்கு சிம்மராசிக்கு 12ஆம் வீடு என்ற விதியின்படி தன வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் பெரும் தனவரவர்களை வாரி வழங்குவதற்கு வல்லவராக இருக்கின்றார். அதே போல் அவர் துலாம் ராசி என்று சொல்லும் பொழுது அந்த துலாம் ராசியில் இருக்கும் பொழுது 3ஆம் இடம் முயற்சி 9ஆம் இடத்தை 7ஆம் பறவையாக பார்ப்பதால் இப்பிறவையின் பாக்கிய யோகத்தை இவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். மகராசி என்று சொல்லும் போது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான குரு பகவான் நீச்சம் பெறும் பொழுது அவர் உச்ச வீட்டை பார்ப்பார். நீச்சபங்க ராஜயோகத்தினால் இந்த ஜாதகரும் பெரும் தனபரவை பெற்றுக்கொள்வார். ஆக மொத்தத்தில் முதல் தரமான மேஷராசி, கடகராசி, துலாராசி, 4ஆம் வீடான இந்த மகராசியில் இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களை இருந்து
இந்த சிம்ம ராசியுடைய சூரிய பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இந்த குரு பகவானை பார்வையும் பெற்று குரு பகவான் ப்ளஸ் சூரிய பகவானை இணைந்து சிவராஜ யோகத்தில் அமைந்திருந்தாலும் பூர்வ புண்ணிய யோகத்தின் அனுக்கிரகம் அமைத்து பெற்றிருந்தாலும் இந்த ஜாதக மகா தனயோகத்தை வெகு இலகுவாக பெற்றுக்கொள்வார். இவர்களுக்கே இப்படிப்பட்ட குருவும் சூரியன் என்றால் சரி, குருவும் சூரியன் பார்த்தால் இவருக்கு பூர்வ புண்ணிய யோகம் பெற்றவர்கள் என்றே கூறலாம். ஏனெனில் மேஷத்தில் உள்ள குருபகவான் 5வது விசேஷ பார்வையை சிம்மராசியை பார்க்கும், 7வது பார்வையாக மேட்சஸ்தானமான 3ஆம் வீட்டை பார்க்கும், 9வது பார்வையாக அவருடைய 5 காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுராசியை பார்க்கும்போது இவர்கள் இப்பூமியில் தரணியாலும் புகழ் யோகம் பெற்று மெகா செல்வாக்கு யோகம் பெற்று அஷ்டலட்சுமி கிராட்சியம் பெற்றவராக இருப்பார். ஆக மொத்தத்தில் இந்த நெருப்பு ராசியிலான மேஷ ராசியிலும் தண்ணீர் ராசியான கடக ராசியிலும் இந்த குரு பகவான் இருக்கும்போது மெகா தனக்கார யோகத்தை பணக்கார யோகத்தை பல சிம்ம ராசிக்கு வாரி வழங்கி கொடுத்து அவர்கள் திடீர் தனக்கார யோகத்தை குபேர யோகத்தை பெற்று வாழ்க்கையில் மெகா தனக்கார யோகத்தை பெற்றுக்கொண்டு அரசியலிலும் அரசாங்கத்திலும் சமூகத்திலும் அந்தஸ்து படுத்தவராக மகா பாக்கிய யோகம் பெற்றவராக இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.